இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பருப்பு உருண்டை சுட்டு எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு கூட கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு பூண்டு போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதும் பூண்டு நல்லா பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்சிருக்கிறத வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் அப்படி போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக வந்து வெங்காயம் கொஞ்சமாக வதங்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டால் கல் உப்பு போடலாம். போட்டால் வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சின்ன பசங்க ஒரு பசங்க தக்காளி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு பசங்க எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டுனா இன்னும் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி அரைச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். மூணு தக்காளி போட்டிருக்கேன், அரைச்சி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 2-2.5 ஸ்பூனு போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனி தனியாத்தூள் இது போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்ச புளி கொஞ்சமாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு எலுமிச்சை சைஸு சொல்கிறேன். அதை ஊற்றி அந்த தக்காளி அரைச்சி ஊற்றணும்ல அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா அந்த மிளகாத்தூளும் அந்த தனியாத்தூளும் எல்லாம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பெரிய இதில் எடுத்துருக்கோம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு.
போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ அந்த பொரிச்சு வச்சுருக்கிற உருண்டையை நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புல போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. உருண்டைங்களை போட்டுட்டு நல்லா கலந்து இது கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடலாம். அந்த பருப்பு அரைச்ச தண்ணி இருந்தது கொஞ்சம், அதை அப்படியே கொஞ்சம் ஊற்றிடலாம். அது கொஞ்சம் நல்லா திக்னஸை கொடுக்கும். அதனால் அந்த தண்ணி ஊற்றுனது அந்த பருப்பு அரைச்சொல்ல அந்த தண்ணி பாருங்கள், நல்லா அப்படியே கட்டியாக வருது குழம்பு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு கொதி கொதிச்சிட்டோம். கொதிக்க வந்துட்டு இருக்கும்போது சுற்றி மல்லித்தலையை அப்படி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாதம் வச்சுட்டு குழம்ப பரிமாற வேண்டிதான். என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.